எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நிஃப்டியோடைய மூவ். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சு நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக தான் ஏறி இறங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிருக்கு. நம்மளோட லெவலு நேற்று க்ளோஸ் பண்ண லெவல் பார்த்தீங்கன்னா 23,500 பாசிட்டிவாக தான் போயிருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே 23,657 பண்ணி தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இதுல நம்ம சொல்லியிருந்தா நம்ம வந்து பையஸ் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒன்று சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கலாம். நம்மளோட ஹவு டு அவாய்ட் ஓவர் ட்ரேடிங்ல இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு சைடில் தான் இருக்கணும். ஒன்று சி சைடில் இருக்கணும், இல்லைன்னா பி சைடில். இப்போ எந்த சைடில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இது பார்க்கணும்னா நமக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட் நமக்கு கிடையாது. இப்போ மழை எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு பார்க்கணும்னா நமக்கு ஒரு மெஷர்மெண்ட் தேவை. அதுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கணும். அந்த மெஷர்மெண்ட் படி மிஷினரி இருக்குது. அந்த மிஷினரி படி ஸோ அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் நம்ம யூஸ் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வந்து நிறைய இன்டெலிஜென்ஸ் வந்திருக்காங்க. நிறைய பேர் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஸோ இண்டிகேட்டருங்கிறத வந்து ஒன்று வந்திருக்குது. ஸோ இண்டிகேட்டர் வந்து நல்லது கெட்டது அப்படின்னு நிறைய பேர் இண்டிகேட்டர் தான் வச்சு சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க, தோத்தவங்க இருக்காங்க. ஆனா எந்த பக்கம் போகணுங்கிறத யாரும் சொல்லல. நம்ம எப்படி போறது? இப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த 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 மார்க்கெட்டை நம்ம அப்ரோச் பண்ணணும். ஒரு சின்ன அமௌண்ட் வச்சிருக்கோம். அப்போ நம்ம ஒரு சின்ன வியாபாரி தான். ரீட்டைலருங்கிறது யாரு? நம்ம ஒரு சின்ன வியாபாரி. ஸோ ஒரு ரீட்டைலரா நம்ம வந்து எப்படி இதை அப்ரோச் கண்ணா பின்னான்னு போயிட்டு நான் இதை வாங்கி இதை விற்கிறேன், இதை வாங்கி இதை வைக்கிறேன். ஒன்று காய்கறி விற்கிறேன்னா காய்கறி விற்கணும், இல்லைன்னா பழம் விற்கணும்னா பழம் விற்கணும், இல்லை கோழி விற்கிறதுனா கோழி விற்கணும், மீன் விற்கிறதுனா மீன், இல்லை கறிக்கடை போட்டிருக்கோன்னா ஆட்டுக்கறி போடணும், ஆட்டுக்கறி விற்கணும், மாட்டுக்கறி போடணும், மாட்டுக்கறி விற்கணும். இப்போ நம்ம எந்த பக்கம் நம்ம போகணுங்கிறத நம்ம முடிவு பண்ணுறது தான் இப்போ பிரச்சனை. ஸோ ரீட்டைலராக ஒன்று செல்லராக வேணும்னா கொஞ்சம் பெரிய அமௌண்ட் வச்சுட்டு ஒரு செல்லராக மாறணும். ஸோ நீங்கள் அப்படி செல்லராக மாறணும்னா நமக்கு வந்து ஒரு ஒரு வழி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் செல்லரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் வச்சிருக்காங்கன்னா இதையும் செல் பண்ணிட்டு இதையும் செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு தெரிகிற வரையும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய லாஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத யோசிப்பாங்க. இப்போ இதுக்குள்ளேயே முடிஞ்சிருந்தா அன்னைக்கு அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட். இதுக்கு வெளியில போயிருக்கனால இப்போ அவங்க வந்து இதோட இதை எக்ஸ்ட்ரா இங்கே போடுறதுக்கு சான்ஸ். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுக்குள்ள தான் அவங்களுடைய விளையாட்டு இருக்கு. ஈஸியாக அவங்க வந்து அதை மேனேஜ் பண்ணிப்பாங்க. இப்போ பையர்ஸ்க்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சிஇ வாங்கினா சிஇ மேலே ஏறுதா, மார்க்கெட் மேலே போதா சிஇ வாங்கு, கீழே போதா சிஇ வாங்கு, திருப்பி மார்க்கெட்டு கீழே போதா கீழே போதா இப்படி போயிட்டு இருக்குது. ஸோ இந்த 5 மினிட்ஸ் டியூரேஷனு, 10 மினிட்ஸ் டியூரேஷன் இதெல்லாம் நம்மளை வந்து பயமுறுத்துதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு. ஸோ என்னுடைய ஓபிஎம் மெத்தட் படி இதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ஒரு இது பண்ணேன். ஸோ அப்படி பார்த்தா நம்ம வந்து ஒரு ஒரு ட்ராக்கை ஃபாலோ பண்ணணும். ஒன்று ஏதாவது ஒரு இதை தான் நம்ம ஒன்று சிஇக்கு போகணும், இல்லைன்னா பிக்கு. இப்போ சிஏ எப்படி சூஸ் பண்ணுறது, சி எப்படி சூஸ் பண்ணுறது, மார்க்கெட் எங்கே மூவ் ஆகுது, எப்படி மூவ் ஆகுது அது தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ மார்க்கெட்டுக்கு ஒருத்தவங்க வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா? இதில் ரொம்ப சிம்பிளான இண்டிகேட்டர்ஸ் என்னது, மார்க்கெட் இப்போ மேலே இருக்குப்பா, இது ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்காக தான் இது. ஸோ இது மார்க்கெட் ட்ரெண்டு மேலே இருக்குது, இது 20 மேலே இருக்குது, 50யும் மேலே இருக்குது, 200ம் மேலே இருக்குது. ஸோ இதுக்கு மேலே தான் மார்க்கெட் மூவ் ஆகிக்குது. அப்போ நம்ம பாசிட்டிவில் போவோம், சியை மட்டும் பை பண்ணுவோம், சியை பை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அப்போ நம்ம ஒரு சியை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இப்போ இன்னைக்கு நடந்ததுல வந்து மார்க்கெட்டு மேலே இருக்குது. அப்போ நம்ம வந்து சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்ப்போம். நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இது மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கான ஒரு ப்ரீமியம் ஒரு மாதிரி என்னுடைய ஓபிஎம் மெத்தட் படி சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி அப்படி மூவ் ஆகும்போது நமக்கு எப்படி இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 23,400 ஸ்ட்ரைக்கு, 23,500 ஸ்ட்ரைக்கு, 23,650 ஸ்ட்ரைக்கு இந்த காலெலாம் நான் எப்படி போகலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, நமக்கு வந்து 119 ரூபாய்க்கு இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றோம்.
ரூ. 130 இல்ல ரூ. 108 இது ரூ. 108 இதை வாங்கணும்னு சொல்லி பண்ணோம். ரூ. 60 இந்த ஸ்ட்ரைக்கை வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஆனா கேப் அப் ஆனதுனால என்ன ஆயிருக்குன்னா மேல போயிருக்கு மார்க்கெட். ஸோ கேப் அப்ல மேல மார்க்கெட் அப்படியே ஒரே ஃப்ளோல ஒரே மொமெண்டம்ல மார்க்கெட் போயிருக்கு. அதனால என்ன நடந்திருக்குன்னா நமக்கு எங்கேயுமே வந்து ப்ராஃபிட் கிடைக்கல. இன்னைக்கு வந்து நம்ம இங்கே தான் வாங்கணும்னு முடிவு பண்ணோம். அது வந்து நமக்கு வந்து ஓபிஎஃப் மெத்தட் படி கிடைக்கல ஆக்சுவலா. இப்போ அது கிடைக்காதனால நமக்கு வந்து நோ ட்ரேடு குட் ட்ரேடா மாறிடுச்சு. இப்போ நோ ட்ரேடே குட் ட்ரேடு. நமக்கு நீ ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம மெத்தட்ல வரல. மார்க்கெட் மேல இருக்கு. ஆனா நம்ம மெத்தட் ப்ரைஸுக்கு இந்த ப்ரைஸ் தான் நான் வாங்கணும். எனக்கு அதுக்கு மேல தேவையில்லை. பெரிய ப்ரைஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணல. நோ ட்ரேடு குட் ட்ரேடா மாறிடுச்சு. இன்னைக்கு அப்படிதான் நடந்திருக்கு. ஸோ நீ எந்த இடத்துலையுமே நமக்கு கிடைக்கல. இங்கே ஒரு சான்ஸ் இருக்கு. பட் அந்த சான்ஸ் எடுக்க 60 கிட்ட வந்துட்டு போயிடுச்சு அது. இதுக்கெல்லாம் பெரிய கேப். இதெல்லாம் போகாத சான்ஸ். ஸோ இந்த ரிஸ்க் எடுத்திருந்தா இந்த இதில் ரிஸ்க் எடுத்துருக்கோம். பட் அந்த ரிஸ்க் எடுக்கணுமா வேணாமான்னா நம்ம ப்ரைஸ் வந்து தான் எடுத்துக்கலாம். நம்ம ப்ரைஸ் வரல. ஸோ நீங்கள் வந்து நோ ட்ரேட் வந்து குட் ட்ரேட் அப்படிங்கிறதுல கான்செப்டில் இது முடியுது. ஸோ ஓவர் ட்ரேடை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். 9:15க்கு என்ட்ரி ஏஎம் ஏஎம் கொடுத்துட்டோம்னா ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் கொடுத்துட்டோம்னா 3:15க்கு நம்ம போய் க்ளோஸ் பண்ணணும். சரி 3:15க்கு க்ளோஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன மார்க்கெட்டு இதுக்கு மேலே நடுவில் மார்க்கெட்டில் நமக்கு மற்ற வேலை பார்ப்போம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நோ ட்ரேட் குட் ட்ரேடாக ஆயிடுச்சு. ஓபிஎம் என்னுடைய ப்ரைஸை வந்து தொடலை. அதனால் நான் வந்து இன்னைக்கு அந்த ட்ரேடை பேப்பர் ட்ரேட் பண்ணவே இல்லை. ஸோ பேப்பர் ட்ரேட் பண்ணேன். பட் எனக்கு வந்து ஜீரோ தானே, நோ ட்ரேட் தானே இருந்துச்சு. அதனால என்னோட பேப்பர் ட்ரேட் வந்து லன் குட். ஆனால் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இது சரியா தப்பா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. முட்டாள் அப்படின்லாம் சொல்லலாம் நம்மள. ஏன்னா மார்க்கெட் நல்லா போய் இருந்தது எடுக்கலன்னு. நம்மளுக்கு மார்க்கெட் வந்தாதான் நம்ம எடுக்கணும். நமக்கு அதுக்கு தேவையான மார்க்கெட் பின்னாடி வரணும். மார்க்கெட் நம்மளை நோக்கி வரணும். நம்ம எடுக்கணும். அப்பதான் வந்து பையர்ஸ் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாட்டு. இதெல்லாம் நான் பேப்பர் ட்ரேட் தான் பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.